மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறோம். இந்த அருமையான ஆராதனையிலே நாம் தியானிப்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை யாரா சத்தமாய் வாசித்து கேட்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை சத்தமாய் வாசித்து கேட்போம். ஆதியாகமம் 28:17 அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த அருமையான வார்த்தையின் அடிப்படையில் இந்த பண்டிகை செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அன்பானவர்களே, தேவாலய பிரதிஷ்டை பண்டிகைக்காக நாம் வந்திருக்கிறோம். மகிமையான ஆலயத்தை கர்த்தர் இங்கு கட்டி கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயம் இந்த இடத்திலே வருவதற்கு உழைத்த, ஜெபித்த, கொடுத்த அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆஸ்வதித்து வருகிறார், ஆஸ்வதித்து கொண்டிருக்கிறார். இன்னும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காரணம், தேவ சித்தம் இல்லாம நம்ம எந்த இடத்திலும் ஒரு சபையை நம்ம கட்ட முடியாது. கர்த்தருடைய கிருபை இல்லாம, அவருடைய அனாதி தீர்மானம் இல்லாமல் நாம எந்த இடத்திலும் ஒரு செங்கலை கூட நினைச்ச முடியாது, எடுத்து வைக்க முடியாது. இந்த ஸ்தலத்துல ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். இந்த ஸ்தலம் கர்த்தர் விரும்புகிற காரியம், இங்கே தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது என்பதனாலே இந்த அருமையான இடத்துல ஆண்டவரை ஆராதிக்கும்படி, கிறிஸ்து வருகிற வரையிலும் இந்த ஸ்தலத்திலே தேவனை ஆராதிக்கும்படி ஆண்டவர் நமக்கு ஒரு மகிமையான ஆலயத்தை தந்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை துதித்து மேன்மைப்படுத்த அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, இந்த அருமையான இந்த வேத வசனத்துல ஆலயத்தினுடைய மகிமையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதை தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறோம். ஆலயத்தினுடைய மகிமை, நமக்கு ஒரு அருமையான ஆலயத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த ஆலயத்தினுடைய மகிமை என்ன, இந்த ஆலயத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்து யாக்கோபுனுடைய வார்த்தைகளே நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். யாக்கோபு சொல்றாரு, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல, இது வானத்தின் வாசல். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். யாக்கோபு இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இப்படி அழகான ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருந்ததா, அழகான ஒரு ஆலயத்துல ஒரு போதகர் ஊழியம் செய்து கொண்டிருந்தாரா, இந்த அழகான ஆலயத்துல ஜனங்கள் வந்து ஆராதித்துக் கொண்டிருந்தார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஒரு சாதாரண ஒரு பிரயாணத்துல, ஒரு ராத்திரியில தனி மனிதனாக யாக்கோபு இளைப்பாறுகிறார். தன்னுடைய தாயும் தகப்பனையும் சகோதரை விட்டு குடும்ப பிரச்சனை நிமித்தமாக உயிர் தப்பும்படி அவர் தன்னுடைய தாயினுடைய ஆலோசனைப்படி ஏதோ ஒரு தூர தேசத்திற்கு நோக்கி கடந்து போகிறார். இந்த பிரயாணத்துல களைப்போடு இருக்கிற யாக்கோபு இந்த ராத்திரியிலே அவர் இளைப்பாறுவதற்காக ஒரு கல்லை தெரிந்தெடுத்து அதை தனக்கு தலையணையாக வைத்து நித்திரை செய்கிற வேளையிலே அங்கே ஒரு பெரிய மகிமையான ஒரு காட்சியை பார்க்கிறார். அங்க அவர் ஆண்டவர் அவரை தூங்க விடல. நல்ல கவனிங்க, கர்த்தர் ஆலயத்தில் இருக்கிறான்னு சொன்னா நம்மளை தூங்க விட மாட்டார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப சபையில தூங்குறவங்களாம் எப்படியான்னு கேட்கலாம். ஆண்டவர் இருப்பார், ஆனால் தேவனுடைய மகிமை இந்த ஆலயத்தில் இருக்குமானால் ஒருத்தரும் தூங்க முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சர்ச்சுக்கு போனா நல்லா தூங்கலான்னு நினைச்சு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் சின்ன பிள்ளை இருக்கும் போதெல்லாம் அப்படி வளர்ந்தோம். அந்த தப்புன்னு இப்பதான் தெரியுது. ஆலயத்துல கைத்தட்டி பாடினா பாட மாட்டோம். அவ ஊழியக்காரர் சொல்லுவாரு, நல்ல கைத்தட்டி பாடுங்கப்பா, நல்லா பாடுங்க, கை தட்டினா கண் தெரியும் சொல்லுவாரு. கை தட்டினா கண் தெரியும் அப்படின்னு அவரை நாங்க கேட்டிருக்கோம். அப்பெல்லாம் பைத்தியாரா நினைச்சோம். அதனாலதான் சின்ன வயசுலேயே கண்ணாடி போட வச்சிட்டாரு. 2004 இருந்தே கண்ணாடி போட்டு இப்போ பவர் கூடிட்டே இருக்கு. இன்னும் கையை ஒழுங்கா தட்டலைன்னா இப்போ ரொம்ப கண் பார்வை போயிடும். சபையாருக்கு சொல்ற ஆலோசனை நாங்க பட்டதுனால சொல்றோம், நீங்க 10 நிமிடம் அல்லது 15 நிமிடம் ஆலயத்தில் ஆராதனை செய்யும் பொழுது கைத்தட்டி பாடுங்க, தேவன் உங்கள் கண்களை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். முழங்கால் போடுனா அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, பாடுனா அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, வேதத்தை திறந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, திருவிருந்துக்கு போன ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, காணிக்கை கொடுத்த ஆசீர்வாதம் இருக்கிறது.
சமீபத்தில் ஒரு அரசியல் தலைவரை பார்க்க போயிருந்தோம். எங்கள் கிராமத்தில் ஒரு கிளை சபையில் ஸ்கூல் கட்டிட்டு இருக்கோம். அவரை பார்க்க அதிகாலையிலே போயிருந்தோம். எங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். அப்போ அவர் பேசும்போது நாங்கள் சொன்னோம், எங்கள் கஷ்டத்தை சொன்னோம். ஐயா, கோயிலுக்குன்னா நிறைய பேர் காணிக்கை கொடுப்பாங்க, இந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த குருமனைக்குன்னா யாரும் நினைச்ச மாட்டாங்க, காணிக்கையே கொடுக்க மாட்டாங்க. அதனால ரொம்ப கஷ்டப்படுறோம். நீங்க தயவு கூர்ந்து நினைச்சீங்க பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது செய்யணும்னா அவரு அழகா ரெண்டு காரியங்களை வாக்கு பண்ணினார். ஒரு இந்து சகோதரர் சொன்னாரு, அவர் தான் சொன்னாரு, அது கோயிலுக்குன்னு கொடுத்தா ஏன் கொடுக்காங்கன்னு தெரியுமா ஃபாதர்? கோயிலுக்குன்னு கொடுத்தா கர்த்தர் கொடுத்துருவாரு. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய நம்பிக்கையை பாருங்க. ஆலயத்துக்குன்னு கொடுத்தா யார் கொடுப்பா? கர்த்தர் கொடுத்துருவாரு ஜனங்களுக்கு தெரியும். அதனால நினைச்சதாங்க ஆலயத்திற்கு அள்ளி அள்ளி கொடுக்காங்க. அது அவருடைய விசுவாசம். நம்ம விசுவாசம் இருக்கும், ஸ்கூலுக்கு கொடுத்தாலும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. குருமனைக்கு கொடுத்தாலும் கர்த்தர் தருவார். அதுங்க யார் தங்க போறா? யார் தங்க போறா? ஊழியக்காரர் தங்க போறாரு. பள்ளிக்கூடத்தில் யார் படிக்க போறா? நாம் இந்த ஸ்கூல்ல படித்தோம், நம்முடைய பாரம்பரியம் என்ன? அந்த கால மிஷன் காம்பவுண்ட் சொல்லுவாங்க. மிஷன் காம்பவுண்ட்னாலே அங்க என்னெல்லாம் இருக்கும்? ஒரு சர்ச் இருக்கும், பேச மாட்டீங்களோ, ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும், அடுத்து என்ன இருக்கும்? ஒரு அருமையான ஊழியக்காரர் தங்குகிற அல்லது போதகர் தங்குகிற வீடு இருக்கும். இதான் மிஷன் காம்பவுண்ட். நம்ம மிஷனரிகள் நமக்கு அழகா உருவாக்கினாங்க. ஆகவே இந்த அருமையான நாளிலே ஆண்டவருடைய வேத வசனம் அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தின் மகிமையை இந்த இடத்துல கூட்டம் அப்படியே கூட்டம் அப்படியே கர்த்தருடைய ஆலயத்தின் மகிமையை நாம் இந்த அருமையான வசனத்திலே கற்றுக் கொடுக்கிறோம். யாக்கோபு ஆலயம் இல்லாத காலத்துல, ஊழியம் செய்வதற்கு போதகர் இல்லாத காலத்துல அவர் ஒரு வரியில் அழகா சொல்றாரு, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. தேவன் ராத்திரியில் எழும்பி சொல்றாரு, தூக்கத்துல எழும்பி உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரை பார்த்து சொல்றார், ஆண்டவரே இது உம்முடைய வீடு, இது பயங்கரமான ஸ்தலம், இது வானத்தின் வாசல். ஆலயத்துக்கு டெபியூஷன் கேட்டா, விளக்கம் கேட்டா சபையால் அழகா சொல்லலாம், ஐயா இது இந்த கேட் ஆஃப் ஹெவன், பரலோகத்தினுடைய வாசல், கர்த்தருடைய தேவாலயம், இது தேவனுடைய வீடு என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் ஆலயத்தை ரொம்ப நேசித்தவர். நீங்க சங்கீதம் 122 வாசித்து பாருங்க. சங்கீதம் 122 முதல் வசனத்தை வாசியுங்கள். அங்கே அழகா சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியத்தை சத்தமா கேளுங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். ஆமீன் சொல்லுங்க. நீங்க ஆலயத்திற்கு போவதற்கு மகிழ்ச்சியாயிருந்தேன் அப்படிங்கிற நினைச்சீங்கன்னா லேட்டா வரமாட்டோம். நம்ம ஆலயத்திற்கு போவது மகிழ்ச்சி நினைத்தோம்னு சொன்னா நம்ம வாய்கள் கட்டப்படாது. ஆலயத்திற்கு போவது மகிழ்ச்சி என்று சொன்னால் நம்முடைய இருதயம் துள்ளி குதிக்கணும். அதான் உண்மை. கட்டப்பட்டவளாய் உட்காரக்கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதவசனம் பாரு, ராஜா சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது நான் எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியா இருந்தேன். ராஜாவுக்கு நிறைய வேலை இருக்கும். யுத்தத்துக்கு வாங்க, போருக்கு வாங்க, சண்டை போட வாங்க, அவன் வந்துட்டான் இவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவர் பணி செய்கிற காலத்துல ஆலயத்திற்கு வாங்கயா என்று அவருடைய காதலே சத்தம் விழும் போது தாவீது சொல்றாரு, நான் துக்கமா இருக்கவில்லை, மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. எப்போ ஆலயத்திற்கு கிளம்பினாலும் சரி சந்தோஷமா கிளம்பணும். எப்போது ஆலயத்திற்கு போவதற்கு வாய்ப்பு கிடைத்தாலும் சரி தேவ ஜனமே மகிழ்ச்சியோடு கூட வர கற்றுக்கொள்ளுங்கள். காரணம், இது தேவனுடைய வீடு. ஆமென் சொல்லுங்க. இது பயங்கரமான ஸ்தலம், பயங்கரமான ஸ்தலம். இது இந்த ஸ்தலம் பயங்கரமா இருக்கிறது. நம்ம இன்னைக்கு எதுல பயங்கரமா இருக்கும் யோசித்து பாருங்க. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆலயத்தினுடைய மகிமையை நாம் குறைத்துக் கொண்டே வருகிறோம். ஆலயத்தின் மேல் இருக்கிற வாஞ்சை, ஆலயத்தின் மேல் இருக்கிற பிரியம், ஆலயத்தின் மேல் இருக்கிற வைராக்கியம் என்பது இன்னைக்கு சபையில கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கொண்டு வருகிறதை பார்க்க முடிகிறது. ஆனா பாருங்க, யாக்கோபு அவன் ஒரு காரியத்திலும் அவன் காணாமல் தேவனுடைய சமூகத்தில் சொல்றாரு, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின் வாசல் என்று அறிக்கை பண்ணுகிறான். அன்பானவர்களே, நான் இந்த வேத பகுதியில இவ்வளவு மகிமையான ஒரு வார்த்தையை இந்த யாக்கோபு சொல்றதுக்கான அடையாளங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். யாக்கோபு எப்படி இந்த அருமையான அனுபவத்தை பெற்றுக்கொண்டார், இது பயங்கரமான ஸ்தலம் என்பதை எதை வைத்து, எதன் மூலமாக
இந்த வார்த்தையை வெளிப்படுத்தினார் என்பதை வேத வசனத்தின் மூலமாக நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். முதல் காரியம் வாசிங்க, அதே அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். 11ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. படுக்கை என்பது, நித்திரை என்பது நம்ம பொதுவா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அது ஒரு இளைப்பாறுகிற நேரம். இளைப்பாறுகிற நேரம். நித்திரை என்பது நமக்கு ஒரு சுகமான ஒரு நேரம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு சொல்லுங்க நித்திரை தருகிறார். ராத்திரி தூக்கம் வராம கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும் நித்திரை எவ்வளவு சுகமானது. மாத்திரை போட்டு தூங்குறவர்கள் தான் தெரியும் இயல்பான நித்திரை எவ்வளவு அதிகம் மகிழ்ச்சியானது. அன்பானவர்களே, சில நேரங்கள் நமக்கு தூக்கம் வராது. பிரச்சனைகள், போராட்டங்கள், தோல்விகள், விரக்திகள். ஆனா எனக்கு ஒரு ஆண்டு பெரிய கிருபை வச்சிருக்காரு. நான் அதை எப்போதும் பெருமையா சொல்லுவேன். என்னைக்கு பிரச்சனை ரொம்ப இருக்கோ அன்னைக்கு நல்லா தூக்கம் வரும். ஆமென் சொல்லுங்க. சாட்சி ஆயிரமா உட்காந்து பொய்ல சொல்லல. என்னைக்கு அதிக பிரச்சனை, சபையில பிரச்சனை, ஒரு 10 பேர் சேர்ந்து என்னைக்கு திட்டுறானோ அன்னைக்கு நல்ல கொரட்டை விட்டு தூக்கம் வரும். இவன் சொல்லிட்டானே அவங்க அதெல்லாம் கிடையாது. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு அடையாளமே நித்திரை. ஆமென் சொல்லுங்க. கோயில தூக்கிடக்கூடாது. தூங்குற நேரத்துல தூங்கணும். என்ன, கர்த்தர் நமக்கு பிரியமான நித்திரை தரான்னு சொல்லி கோயில கொரட்டை விட்டுறக்கூடாது. இது நீங்கள் சார்ஜ் ஏத்துற இடம், தேவ பிரசனத்தை உணர்கிற இடம், நீங்கள் ஓடுவதற்கும் ஆஸ்வதிக்கப்படுவதற்கும் உங்களை ஆயத்தப்படுத்துகிற இடம். இந்த ஸ்தலம் பயங்கரமான ஸ்தலம். இங்கே பயங்கரமான அனுபவங்களை பெறுவதற்காகத்தான் வந்திருக்கிறோம். ஆலயம் என்பதை குறித்து யாக்கோபு 3 பயங்கரமான அனுபவங்களை சொல்ல. ஒண்ணு, இந்த இடம் பயங்கரமானது, தேவனுடைய வீடுன்னு ஏன் சொல்றாருன்னா, அவருங்க அங்கே அவர் பெற்றுக்கொண்ட முதல் அனுபவம் ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சர்ச் a place of rest. இந்த ஆலயம் என்பது இளைப்பாறுதலுக்கான இடம். நீங்க வேதனையோடு வரலாம், தவிப்போடு வரலாம், கலக்கத்தோடு வரலாம், இந்த கேள்விகளோடு வரலாம், குடும்பத்துடைய பிரச்சனைகளோடு ஆலயத்துக்கு வரலாம். ஆனா நீங்க எப்படி இந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, இங்கே கர்த்தர் அமைதியை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. இப்படி வந்தவங்களுக்கு தெரியும், குழம்பி போய் அழுது புரண்டு சிலர் கோயிலுக்கு உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்களோடு கூட பேசுவார். அவங்க இருதயத்தை ஒரு சாந்தத்தை கர்த்தர் கொடுப்பார். பயப்படாதே, கலங்காதே என்று வருகிற வார்த்தைகள் நம்மை அமைதிப்படுத்தும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு கலக்கத்தோடு வந்தான். தாய் தகப்பனை விட்டு பிரிந்து வருகிறோமே, அண்ணனுக்கு பயந்து வருகிறோமே, என் எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் என்னை சாதிக்க போகிறேன், என் குடும்பம் எப்படி மாற போகிறது, நான் திரும்பி வருவனா வரமாட்டனா என்று பல குழப்பத்தோடு பல போராட்டத்தோடு அவன் பிரயாணத்தை ஆரம்பித்து அந்த ராத்திரியிலே தங்கும் இடத்திலே அவன் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அமைதியை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆலயம் இளைப்பாறுதல் தருகிற இடம். தேவனுடைய ஆலயம் உங்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்கிற இடம். இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், இந்த அமைதி கொடுக்கிற இடத்துல எவ்வளவு பெரிய கலவரங்கள் நடக்கிறது, எவ்வளவு பெரிய கலவரம் நடக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பே ஒரு நண்பர் என்னை பார்க்க வந்தார். அவர் கூட ஒருத்தரை கூட்டிட்டு வந்தார். அவர் ரொம்ப துக்கமுகமா இருந்தார். அவர் அறிமுகப்படுத்தினார். அவர் சொல்ல இவர் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி பேசிக் கொண்டிருந்தோம். அவர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டார். வேதனையான ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டார். ஒரு கார் விபத்துல தன்னுடைய மகனை இழந்த தகப்பனாய் வந்து நின்றார். கார் விபத்துல தன் வாலிப மகன் திருமணத்துக்கு ஆயத்தப்படுகிற மகனை இழந்து போய், அவர் கிறிஸ்தவர் அல்ல, அவர் ஆண்டவரை அறியாத ஒரு ஜனம். ஆனால் அவர் துக்கத்தோடு அந்த நாளிலே என்னுடைய நண்பரோடு கூட என்னை பார்க்க வந்தார். அப்ப அவர்கிட்ட பேசிட்டு அவருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவர் கடைசி வார்த்தை சொன்னாரு, ஐயா, அந்த ஆலயத்தை கை நீட்டி பார்த்து சொன்னாரு, எங்க ஊர்ல ஒரு சர்ச் இருக்கு, அவங்க போற சர்ச் இருக்கு, இந்த ஆலயத்துல போய் தனி மனிதனாய் உட்கார்ந்திருப்பேன், கதவுகள் திறந்திருக்கும், நான் போய் தனி மனிதனாய் இந்த ஆலயத்துல கடைசி சீட்ல உட்கார்ந்து, எனக்கு ஜோமன தெரியாது, எனக்கு இயேசு பத்தி தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆலயத்தில் இருந்து அந்த கடைசி சீட்ல அமர்ந்து கொண்டு ஆண்டுடைய பரிசுத்த பீடத்தையே நான் பார்த்து கொண்டிருப்பேன். என் இருதயத்தில் பல எண்ணங்கள் ஓடினது. என் பிள்ளையே செத்த பிறகு எனக்கு என்ன வாழ்க்கை, நானும் மரித்து போகலாமே என்று நினைத்து நினைத்து
கவலைப்படுகிற நாட்களிலே தனி மனிதனா இந்த ஆலயத்தில் உட்கார்ந்திருப்பையா. அவர் சொன்னாரு, யாரோ ஒரு மனிதர் என் பக்கத்தில் இருந்து என்னை பலப்படுத்துகிறதை கண்டுகொண்டேன். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. யாரோ ஒரு மனிதர் என் அருகில உட்கார்ந்து என் தோள்ல கை போட்டு என்னோடு கூட பேசி எனக்கு வேண்டிய ஆறுதலை கொடுக்கிறதை நான் அறிந்தேன். உங்க சபை, உங்க சர்ச்சு சாதாரணமானதல்ல. அவர் சொன்ன வார்த்தை, நான் வணங்குகிற தெய்வத்தை விட இந்த ஆண்டவர் உன்னதமானவர். எனக்கு ஒரு பெரிய சமாதானம், நான் சாகாம நான் இருக்கிறேன்னு சொன்னா அந்த ஆலயத்திலே அமர்ந்திருந்த பொழுது கிடைத்த ஆறுதல் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பானவர்களே, யாக்கோபு சொல்றார், இந்த இட ஸ்தலம் பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடு. காரணம், இங்கே நமக்கு தேவையான அமைதியை கர்த்தர் தருகிறார். தனியான இருக்கிற சூழ்நிலை வரலாம், குழப்பத்தோடு நீங்க வந்திருக்கலாம். உங்களுக்கு தேவையான அமைதியை கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே வைத்திருக்கிறார். மறந்து போகாதீங்க. அமைதியை கொடுக்கிற இடம். இரண்டாவது பாருங்க, அருமையான வார்த்தையை வாசிக்கலாம். 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சர்ச், a place of blessing. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே ஆண்டவர் யாக்கோபு சொல்றார், தருவேன், நீ படுத்திருக்கிற அந்த பூமியை உனக்கு தருவேன். எவ்வளவு அருமையான வார்த்தை, யோசித்து பாருங்க. ராத்திரியில யாரோ ஒருத்தர் வந்து ஆண்டவரோடு கூட பேசுகிற, அந்த மனிதனோடு பேசுகிற வார்த்தை இது தேவ சத்தம் என்று யாக்கோபு புரிந்து கொண்டான். நமக்கு தெரியணும், சர்ச்சுக்குள்ள நுழைந்த உடனே ஆண்டவர் பேசுகிறார் நினைக்க ஆரம்பிச்சுட்டா சபையில எழுப்புதல் வந்துடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம நிறைய நேரங்களில் கடவுள் பேசுறா நினைக்கிறது இல்லை. பாருங்க, யாக்கோபு ஒரு வித்தியாசமான சூழ்நிலையிலே பிரயாணப்பட்டு வந்தா கூட அவனுடைய இருதயம் கர்த்தரோடு கூட இருந்தது. அவனுடைய வாழ்க்கை ஆண்டவரோடு கூட நெருங்கி இருந்தது. ஆகவே தான் தேவ சத்தம் எது, மனுஷ சத்தம் என்பதை அறிந்து கொண்டான். பல நேரங்களை பாருங்களேன், பெண்டகாஸ்ட் சர்ச்சில் இருக்கிற பெரிய சிறப்பு என்னன்னா, குறை சொல்ல கூடாது, சிறப்பு என்னன்னா, ஏன்னா சில நேரங்கள் அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு பாருங்க ஐயா, எங்க பாஸ்டர் அழகான செய்தி கொடுத்தார், எனக்கே உரிய செய்தி. இன்னைக்கு நம்ம சபையில யாராவது அப்படி சொல்றோமா? யாராவது பிரசங்கம் முடிஞ்ச உடனே, ஆராயம் முடிஞ்ச உடனே ஐயாட்ட வந்து, எனக்கு ஏன்ட்ட சொல்லிடாதீங்க, பொதுவா சொல்றேன், ஐயா சொன்னாங்களா வந்துடுவாங்க. ஆனா பொதுவா சர்ச் முடிஞ்ச உடனே, ஐயா நீ நல்ல செய்தியா, ஆசமான செய்தியா, என் குடும்பத்துக்கு அருமையான செய்தி. போன முறை ஐயா பண்டிகை வந்திருந்தாங்க, எங்க ஞாபகம் தெரியல, ஒரு அம்மா முடிஞ்சு, அது தாய், ஒரு விதவை, அந்த அம்மா வெளியே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஓ, அந்த அம்மாட்ட பேசும் பொழுது அப்பதான் அவங்க பார்க்கிறேன், அம்மா எப்போ நீங்க எப்படி வந்தீங்கன்னா இந்த அம்மா என்ன கூட்டு வந்தாங்கன்னு சொல்லி அறியப்படுத்தினாங்க. அந்த அம்மா பேசும்போதெல்லாம் சொல்லு, நான் ஒரு அனாதையா, நான் ஒரு அனாதையான்னு சொல்லுச்சு. நான் சொன்னேன், அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாள் என்ன சொல்லக்கூடாது, அனாதைகள் என்று சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. நமக்கு ஒருவர் இருக்கிறார், தாயும் தகப்பனுமான தெய்வம். இதோ நாங்கள் திக்கற்றவர்களாக விடேன் சொல்லுகிற ஆண்டவர் கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரிந்தும் சதா நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் சொல்லுகிற தெய்வம் நம்ம கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்துல கடைசி வரையில் நம்ம கூட வர்றவங்க யாரா இருக்காங்களா சொல்லுங்க, இருப்பாங்களா? லாஸ்ட் வரைக்கும், நான் சாகர வரைக்கும் நான் மறக்க மாட்டேன், சாகர வரைக்கும் நான் பாதுகாப்பேன், சாகர வரைக்கும் தூக்கி சமப்பேன் சொல்றவங்களா அந்தோ கதியா போயிருவாங்க. கீர்த்தனை பாட்டு உண்டு, அந்த பாட்டு ஒரு வரலாறு சொல்லுவாங்க. சாஸ்திரியாரை வந்து 4 பேர் பல்லகள் தூக்கிட்டு வந்தாங்களாம். பல்லகளை தூக்கிட்டு வரும்போது அவரை புகழ்ந்துட்டே வந்திருக்காங்க. அப்பொழுது அவர் சொன்னார், கடைசி வரைக்கும் என்ன சமப்பீங்களாப்பா? என்னையா அப்படி சொல்லிட்டீங்க, உங்களை நாங்கள் சாகர வரைக்கும் சமப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆற்றை கடந்து அவர்கள் போக வேண்டிய சூழ்நிலை. ஆற்றை கடந்து போகும்போது பாதி ஆற்றுக்கு வந்த உடனே அக்கறையில ஒரு புலி தண்ணி குடிச்சிட்டு வந்திருக்கு. என்ன குடிச்சதா? தண்ணி குடிச்சிட்டு இருந்தா. அவ்வளவுதான், 4 பேர் தூக்கிட்டு வந்தவன் நடு ஆத்துல சாஸ்திரியாரை போட்டுட்டு ஓட்டம் முடிச்சிட்டான். பாட்டு பாடினாரு. என்ன பாட்டு தெரியுமா? நாம் நாம் துணை என நயந்தோரை சொன்னவர், நாம் நாம் துணை என நயந்தோரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா.
தனியனை நட்டாட்டில் விட்டாரையா, தனியனைக்கு ஆதாரம் நீர்தானையா, என் துறையே ஆதாரம் நீர்தானையா. நாம் துணையன நயந்தூரை சொன்னவர் எங்க விட்டாரு சொல்லுங்க? நட்டாற்றி விட்டாரையா. இது நாங்க ஊழியத்தில் நிறைய பேரை பார்த்திருக்கோம். நிறைய பேர் ஐயா உங்களை மறக்க மாட்டேயா அப்படி இப்படின்னு சொல்றவலாம் முதல்ல பிடிச்சனை கைத்து போடுவான் டிரான்ஸ்ஃபருக்கு. நான் ஒரு ஊர்ல இருந்தேன். என் பையன் பிறந்த நாளே நான் மறந்துட்டேன். என் பையனுடைய பிறந்த நாளே எனக்கு மறந்துட்டேன். 2 பேரும் வராங்க. காலை 6 மணிக்கு கேக்கு பழம் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. என்னையா விசேஷம்? ஐயா இன்னைக்கு உன் பையனுக்கு பிறந்த நாள். ஆமா நீ மூத்த பையனுக்கு பிறந்த நாள். ரொம்ப சந்தோஷம்யா. என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? பழம் கேக்கு. இதெல்லாம் எதுக்கு ஐயா? அன்புயா. நீங்க உங்களை மறக்க முடியுமா உங்களை? அப்படி இப்படின்னாங்க. கடைசியில் ஒரு பெடிஷன் போட்டாங்க. அந்த பெடிஷன் எனக்கு வந்தது. அதுல 60 பேர் கையெழுத்து போட்டிருந்தாங்க. 60ல் முதல் ஆளுன்னு பார்த்தா யாரு? கேக் பார்ட்டி. இதெல்லாம் உண்மை, பொய்லாம் கிடையாது. இன்னும் இந்த பெடிஷனை பத்திரமா வச்சிருக்கேன். நம்பிக்கையிலான திருவாரூர் காட்டுறேன். ஆவண காப்பத்துல பத்திரமா இருக்கு. நல்லா யோசித்து பாருங்க. இந்த உலகத்திலே அநேகர் நான் உதவி செய்யறேன் நீ உதவி செய்யறேன்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாம் ஒரு காலத்துல மாறிடும். கர்த்தர் மாறாதவர். அல்லேலூயா. தருவேன்னு சொன்னா ஆண்டவர் தருவார். நம்புறவங்க ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க இருந்து வருகிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும். தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது எவ்வளவு பெரிய காரியமாயிருந்தாலும் சரி, ஆண்டவரை நிறைவேற்ற முடிக்காமல் அவர் அமர்ந்திருக்க மாட்டார். அதனால்தான் இந்த இடம் பயங்கரமாயிருக்கிறது என்று யாக்கோபு சொன்னார். உள்ள வரும்போது யோசித்து வர, ஆண்டவரே இன்னைக்கு இந்த தேவாலய பிரதிஷ்டை பண்டிகையில எனக்கு என்ன தரப்போகிறீர்? எத்தனை பேர் ஆயத்தமா வந்திருக்கிறீங்க? ஆண்டவரே இந்த ஆராதனையில எனக்கு என்ன வார்த்தையை வைத்திருக்கிறீர், என்ன தருவேன் சொல்ல காத்திருக்கிற எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? அன்பானவர்களே, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அந்த ராத்திரியிலே யாக்கோபு படுத்திருக்கிற வேளையிலே ஒரு அமைதியை கர்த்தர் கொடுத்தார். 2வது தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணினார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்துல ஒரு அருமையான தேவாலயம். அந்த தேவாலயத்துல ஒரு சிறு பையன் அழகா நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அது ஒரு முக்கியமான தெரு, நிறைய பேர் வந்து போகிற இடம். அந்த தெரு வழியாக ஒரு கார், பயங்கர பணக்கார ஒரு கார் கிராஸ் பண்ணுகிறது. அந்த கார் மீண்டும் அப்படியே ரிவர்ஸ்ல வருகிறது. அந்த கார்ல இருக்கிற நபர் வெளியே இருந்து உள்ளே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த சிறு பையனை பார்க்கிறார். அந்த பையன் அழகா ஜெபம் பண்றான். அவன் உட்கார்ந்து அவன் முழங்கால் போட்டிருக்கிற ஸ்டைலு, அவன் கைகளை கூப்பி இருக்கிற ஸ்டைல் அவர் பார்த்து ரொம்ப அசைத்தது. He is not Christian. அவர் கிறிஸ்தவர் அல்ல. ஆலயத்துக்குள் வருகிறான். அவன் அருகிலே வந்து அமர்கிறார். அவன் என்ன பண்றான்னு பார்க்கிறார். இந்த பையன் அழகா கைகளை கோபி அவன் தன் நாவிலே தன்னுடைய உதடிலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். கண்ணை விழிச்ச உடனே இந்த நபர் அவர்கிட்ட பையன் பேச, என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிற? பையன் சொன்னா, ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிறேன். உனக்கு என்ன தேவை? அவன் சொன்னா, எங்க அம்மா ரொம்ப சுயமா இருக்காங்க, அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய பணம் செலவாகும், ஏசப்பாட்ட கேட்டுட்டு இருக்கிறேன். எவ்வளவு செலவாகும்? எங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்? ஒரு மருத்துவமனை பெயரை சொல்லி அந்த மருத்துவமனையில எங்க அம்மாவை சேர்க்கணும், அது காசு இல்லை. அவர் சொன்னாரு, நான் பாக்கெட்ல ஒரு கார்டை எடுத்து அந்த கார்டை அவன் கையில கொடுத்து, இந்த நபரை நீ போய் சந்தி, உனக்கு வேண்டிய எல்லா உதவியும் செய்யப்படும் என்று சொன்னார். இந்த கார்டை வாங்கின உடனே அந்த சிறு பையன் மீண்டும் முழங்கால் போட்டு ஜெபம் ஆரம்பிச்சான். இவருக்கும் ஆச்சரியம் போச்சு. அவர் என்ன நினைச்சாரு, கார்டை வாங்கின உடனே ஐயா ரொம்ப நன்றி பிரதர், நன்றி சார் சொல்லி காலை கீழே விழுவான்னு பார்த்தாரு. அவன் உடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணான். மீண்டும் கண்ணு விழித்த உடனே அவர் கேட்கிற, என்னப்பா பண்ண? ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன் என்று சொன்னான். ராமேன் சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொன்னியா? இப்பா உதவி செய்ய போறதுன்னா நீ எனக்கு நன்றி சொல்லலையா அப்படின்னு கேட்டாரு. அவன் சொன்னா, எங்க ஆண்டவர் அனுப்பாம நீங்க வர முடியாதுல்ல. ராமேன் சொல்லுங்க. கர்த்தர் அனுப்பாம நீ எப்படி வர முடியும்? ஆகவே எனக்கு ஆண்டவர் தந்ததுக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று மீண்டும் அவருக்கு நன்றி சொன்னான். இந்த விசுவாசத்தை பார்த்து அந்த மனிதர் ரட்சிக்கப்பட்டதாக ஒரு செய்தியை நான் படித்தேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளா இருந்தா என்ன பண்ணி போய் யோசிச்சு பாருங்க. அவர் காலம் மேலே கையில விழுந்த ஐயா, ஏன்னா அந்த மருத்துவமனையுடைய எம்டி அவர் தான், அந்த விசிட்டிங் கார்டு இருக்கிற நபரே அவர் தான், அவருடைய சொந்த மருத்துவமனை.
நம்ம நினைச்சிருப்போம் ஐயா கடவுளை மறந்துடுவோம், அவர் கார்லயே ஏறி விட போயிருப்போம், ஐயா உங்களை வாழ்க்கை ஃபுல்லா மறக்க மாட்டேன் ஐயா. ஆனால் சிறு பையன் பாருங்க, தனக்கு ஆண்டவர் தருவேன்னு சொன்ன அந்த இடத்துல ஆண்டவரை மைமைப்படுத்தி விட்டு கடந்து போனார். அல்லேலூயா. ஒன்னு புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் இந்த அருமையான இடத்துல, பயங்கரமான ஸ்தலத்துல, தேவனுடைய வீடாகிய இந்த ஆலயத்துல 39வது தேவாலய பரிசுத்தை பண்டிகை கொண்டாடுகிற உங்களுக்கு கர்த்தர் தருவேன் என்ற வார்த்தையை உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் என்ன தேவையோ ஆண்டவருக்கு தெரியும். இங்கே பல சூழ்நிலை வந்திருக்கலாம், வீடு, வாசல், கதவு, லோன், பிள்ளைகளுடைய வாழ்க்கை, எதிர்காலம், வேலை வாய்ப்பு, பல தேவைகள், வியாதி, பலவீனம், சோர்வுகள், வீக்கணங்கள் என்று சொல்லி பல காரியத்தோடு நீங்கள் இடத்துல வந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளிலே தருவேன் என்ற வார்த்தையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மறந்து போகாதீர்கள். மூணாவது பாருங்க, அங்க அருமையான வார்த்தையை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம், 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆமென் சொல்லுங்க. அன்பானவர்களே, இந்த ஸ்தலம் பயங்கரமாயிருக்கிறது. இது தேவனுடைய வீடு. ஏன் தெரியுமா? யாக்கோபு சொல்றாரு, இது அமைதி கொடுக்கிற இடம் மாத்திரமல்ல, இது ஆசீர்வதிக்கிற இடம் மாத்திரமல்ல, மூணாவது இந்த இடம் தைரியத்தை கொடுக்கிற இடம். ஆமென் சொல்லுங்க. தைரியத்தை கொடுக்கிற இடம். இந்த இடத்தை வருகிறவர்கள் தைரியத்தை ஒரு நாள் இழக்க மாட்டாங்க. அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் தைரியத்தை இழக்க மாட்டாங்க. நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, அவருடைய சமூகத்தை இறுக பற்றி கொள்வோமானால் உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். மறந்து போகாதீர்கள். இந்த வார்த்தை தான் யாக்கோபை அதிகமாய் தைரியப்படுத்தியது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் மூலம் உன்னை கைவிடுவதில்லை. சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு அரசு அதிகாரி நான் ஒரு பணி நிமித்தமாய் பார்க்க போயிருந்தோம். அவர் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான அதிகாரி. எங்களை அன்போடு அழைத்து உட்கார வைத்து பேசிக் கொண்டிருந்தார். அவர் தன் சாட்சியை அழகா சொன்னார். பேசிட்டு இருக்கும் பொழுது அவர் சொன்ன சாட்சி என்னன்னா, சில ஆண்டுகளுக்கு முன்பு அவரை சில பொறாமை பிடித்தவர்கள், எரிச்சொல்லுவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வலை பின்னி அவரை சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு விட்டாங்க. பெரிய அதிகாரி. கிட்டத்தட்ட 4 மாதங்கள் அவர் சஸ்பெண்ட் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. அந்த சூழ்நிலையில உடைந்து போய் அவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சில் அவர் அடிக்கடி போய் ஜெபம் பண்ணுகிற வழக்கம். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில அவர் ஆலயத்தில் போகும் பொழுது அன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு போனார், ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு ஒரு வார்த்தை நீங்க தரணும் சுவாமி, எனக்கு தைரியமே இல்லை ஆண்டவரே, நான் சோர்ந்துட்டேன், சஸ்பெண்ட் ஆகி 4 மாதம் ஆகிவிட்டது, 6 மாதம் ஆனால் அதனுடைய தண்டனை வேறு, ஆகவே எனக்கு ஏதாவது உதவி செய்ய ஆண்டவரே, நீங்க இன்னைக்கு எனக்கு தைரியத்தை கொடுக்கணும்னு சொல்லி அந்த அதிகாரி ஜெபம் பண்ணிட்டு அன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறார். அன்னைக்கு இதே மாதிரி பிரசங்க பீடத்தில் நின்று அன்னைக்கு போதர பிரசங்கம் பண்ணாராம். இதே வசனத்தை வைத்து, ஆதியாகமம் 28:15 வசனத்தை வைத்து அழகா பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். என்ன சொல்றாரு? நான் உன்னோட கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் காத்து உன்னை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் மூலம் உன்னை கைவிடுவதில்லை. அப்ப சொன்னாரு, ஐயா பொதுவாக சஸ்பெண்ட் ஆன இடத்துல மீன் நினைச்ச மாட்டாங்க, அவங்களை ரிவர்க் பண்ண மாட்டாங்க, வேற எங்கேயாவது மாத்துவாங்க. அன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். யாரெல்லாம் சேர்ந்து உனக்கு வலை பண்ணாங்களோ அதே ஆபீஸ்ல இன்னொரு ப்ரமோஷனோடு கர்த்தரடி உட்கார செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. டாப் ரேங்க்ல அவர் உட்கார்ந்து இருந்தார். அவருடைய தலைக்கு மேல இந்த வசனம் எழுதப்பட்டிருந்தது. அதுதான் கேட்டோம், நீ அவ்வளவு ஒரு வசனத்தை போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்கும் போது சொன்ன சாட்சி. அன்பானவர்களே, பல நேரங்களிலே தேவனுடைய சமூகத்திலே வரும்பொழுது பலவீனமாய் வருகிறோம், சோர்வுகளோடு வருகிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வந்து நீங்க அமர்ந்து ஆராதனை செய்யும் பொழுது ஒரு உன்னத பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென் சொல்லுங்க. ஒரு உன்னத பலனை கர்த்தர் தருவார். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை
பேற்றிடுவாய். அனுதினம் என்னை நான் அளித்திடும் பலனை பேற்றிடுவாய். அத்திமரம்போ செழித்திடுவாய். அத்திமரம்போ செழித்திடுவாய். நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய். கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காக்கிற தேவன். கண்மணி போ உன்னை காப்பே. நான் உன்னை கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அன்பானவர்களே, இந்த ஸ்தலம் பயங்கரமாயிருக்கிறது. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறே அல்ல. இது வானத்தின் வாசல். காரணம் ஒன்று, இந்த இடம் நமக்கு அமைதியை கொடுக்கிற இடம். இரண்டாவது, இந்த இடம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற இடம். மூன்றாவது, இந்த இடம் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிற இடம். 39வது பண்டிகையில இந்த அனுபவத்தோடு நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளை அர்ப்பணிக்க வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 368வது பாடலை பாடுவோம். கர்த்தருக்கு காணிக்கை இதோ.
வரிசையில் பெண்களும் வர
இன்று மனமாக நம்மையும் நாம் படைத்திருக்கிற காணிக்கைகளை யாருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, தர்மையான தேவாலய பரிசுரை பண்டிகைக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் படைத்திருக்கிற பை காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திர கபர் காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தர்மையான பண்டிகைக்காய் கொடுத்து உழைத்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்திலே தருகிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் பேர் பேராய் கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பண்டிகையின் ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. பிள்ளைகள் ஆண்டவரே என்ன எதிர்பார்ப்போடு உடைய பரிசுத்த சன்னிதானத்திலே காத்திருக்கிறார்களோ அவருடைய எல்லா தேவைகளை ஆண்டவர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பெருமையாய் போகாதபடி உடைய சன்னிதானத்திலே அமைதியை பெறவும், தைரியத்தை பெறவும், ஆசீர்வாதங்களை பெறவும், புதிய வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் இந்த வருஷத்திலே தருவீராக. இந்த ஆராதனையில் ஆண்டவரே, பெருமையோடு கவலையோடு துக்கத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய களஞ்சங்களை நிரப்புங்க, கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுங்க. 30, 60, 100 பெருகத்தக்கதாய் நீர் அனுக்கிரகம் செய்தருள வேண்டும் என்று இயேசு இரட்சகர் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். வீரதான ஒரு நாதா வீரசனம் அருள் வீரே பெரிய சீடர் வீரசன மாணவரே பிதாவோடும் ஆவியோடும் இணைந்தோரே தேவனாய் பிசகாதே சாலும் பேரும் ஆகையே ஆப்பமதை கையில வெளிப்படுத்தோம். காத்த உங்களோ நீரோ பாராக. ஏதாயத்தை ஓயார் தேடோங்க. ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வலிமித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நிர்சேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவையுள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனு குலத்தை சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது படைப்பின் முதற் பலனாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். தோதாரிகேண்டோம் யாரினாமோம் தோதற்குலத்தோடு துதித்து புகழ்ந்து துதி மிகுந்தே நீர வேட்மை பலோதி தூய சேனைகளை காத்தரம் தேவாரி தூயவர் தூய
பரிசுத்தனை ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் தேவரின் மனிதருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தொழுநீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை இருக்கிறாரே. இயேசுதாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பும் இயேசு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள், உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் பாவ மன்னிப்பு கண்டு சிந்தப்படுகிற புதிய உடன்படி இரத்தமாயிருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். குமாரனாகிய எங்கள் ஆண்டவர் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேல் நினைவு கூர்ந்து முதடியலாகிய நாங்கள் அவருடைய கட்டளம்படியே அவர் வருகை நோக்கி செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே தேவாரே பிதாவே, நாங்கள் பிறப்பும் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆஸ்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்து ரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கும்படி எங்களையும் நீரே தந்தை அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவராகி கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவர்களுக்கு எல்லாவற்றிலையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வலிமுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கணமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. பரமடலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, செய்யப்படுவதாக. எங்களுக்கு நாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யலாக மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் நீங்கள் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்னிடைக்கும் உடையவைகளே. ஆண்டவருடைய திருப்பந்திலே சேரும்படியாக நம்மை தாழ்த்துவோம். எல்லாரும் முழங்கால் நின்ற மனமாய் தாழ்மையின் ஜெபத்தை உணர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல, ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, தர்மையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியான சரீரத்தாலும் இரத்தத்தாலும்
எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாய் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ண கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிற்கிறப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? ஜெகத்தின் பாவத்தை
அன்பானோலே, இந்த ஆராதனை நிறைவு பெற்றவுடன் நம் மத்தியிலே வந்திருக்கிற ஊழியர்களுக்கு ஒரு 5 நிமிடம் ஒரு சின்ன வரவேற்பு கொடுக்கப்படும். அதன் பின்பு நாம் வசன விருந்திலே பங்கு பெறலாம். ஜெபம் செய்வோம். கிறிஸ்துவின் சரீரம் இரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டுள்ளாகிய நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. யாவரும் சேர்ந்து செல்வோம். சர்வலமுள்ள கடவுளே, பரமபிதாவே, குமாரனும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை மதிப்பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விளையாட திருச்சரிவத்தமாக ஞானாரத்தால் எங்களை போஷித்திருக்கிறீர்கள். பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறீர்கள். சரீரமும் ஆத்மா எங்களை பரிசுத்தமும் ஜீவனபடியாக உங்களுக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபுத்திற்கு வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்று தெரியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாக இருந்தாலே மறுபடி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் பிரசுவான்கள் அனைவரோடும் நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்தில் நமக்கு கீழ்ப்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாய் சதாகாலம் ஜீவித்த ரசாளுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். எல்லாவற்றுக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவியலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது குமாரன் பரிசுத்தாவியுமாகிய சர்வலமை புரிந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து இப்பொழுதும் எப்பொழுதும் நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதம் 194 பாடுவோம். சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம்.
சமாதானத்துடன் போய் வருவோம்.